அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நம்ம வீடியோ பார்க்கலாமா? டே இன் மை விலாக் பார்க்கலாமா? இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக சாயா டீ போட்டு குடிக்கலான்னு பார்த்தோம். அதனால் டீ போட்டு வச்சாச்சு. இப்போ பாருங்கள், டீ குடிச்சிடலாம், எல்லாருக்கும் டீயும் கொடுத்துடலாம். பாருங்கள், இது பார்லி பிஸ்கெட்டு எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தார். இங்கே கேரளாவில் இது அதிகமாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அது கூட சாயா என்னடா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இங்கே எல்லோரும் சாயா தான் சொல்லுவாங்க. அதனால் நானும் அப்படியே பழகிட்டு சாயாவும் 2-3 பிஸ்கெட்டும் நம்ம காலையில் எழுந்த உடனே ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாமா? உங்கள் நாட்டிலலாம் பார்லே பிஸ்கெட் கிடைக்குமான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆச்சா, சரி மதியானம் எங்கள் வீட்டுக்கார் பீஃப் வாங்கிட்டு வந்தார், பிரியாணி செய்யலான்னு. அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் எங்கள் மாமியார் உரித்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. நானும் பீஃபில் மசாலா எல்லாம் பரட்டி வச்சுட்டு அதை அப்படியே சரி அடுப்பில் வச்சிடலான்னு சொல்லி கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுட்டேன். இஞ்சி பூண்டெல்லாம் அரைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். பார்க்கலாமா? இப்போ இதை மூடிட்டு அடுப்பில் வச்சிடலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் எங்கள் மாமியாரே எனக்கு அரிஞ்சு கொடுத்துட்டாங்க. சீக்கிரமாக வேலை முடியணும். எத்தனை பேர் வீட்டில் மாமியார் இப்படி கொடுக்குவாங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி, பிரியாணிக்கு தகுந்த அரிசி இங்கெல்லாம் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. சீரக சம்பா தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. நான் இதாக எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சிடலாம். பிரியாணி மசாலா தீர்ந்துருச்சு, அதனால் ஃப்ரெஷ்ஷாக சரி அரைச்சிக்கலான்னு 2 பட்டை, கிராம்பெல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு கூட அரைச்சிட்டேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா பச்சை மிளகாவும் அரைக்கணும். இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ பச்சை மிளகா அரைக்கட்டு. இப்போ பாருங்கள், வெங்காய தக்காளி எல்லாம் நம்ம நாட்டில் சட்டியில் போட்டு வதக்குவோம். இங்கெல்லாம் குக்கர்லேயே போட்டு 2 விசில் விட்டு எடுத்துருவாங்க. அப்போ தான் சீக்கிரமாக ஆகணும். நானும் 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வெங்காய தக்காளிலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வேக வச்ச கறி இருக்குது பார்த்திங்களா, பீஃபு, அது ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் நான். நல்லா வெந்துருச்சு. அந்த இதை இது கூட சேர்த்துக்கிட்டு இப்போ இதுக்கு தகுந்த மசாலா, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா அப்படி எல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் 1 கிலோவுக்கு தகுந்த மாதிரி செய்கிறேன், அதனால் 2 ஸ்பூன் எனக்கு போதும். பின்ன பச்சை மிளகா பேஸ்ட் இருக்குது இல்லையா, காரத்துக்கு இங்கே மிளகாத்தூள் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் பச்சை மிளகா தான் அரைச்சிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நானும் என்ன பண்ணுறேன், அதை அரைச்சி வச்சுருந்தேன்னா அந்த கலவையை கொட்டிக்கிறேன். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க, கிண்டிட்டேன்னா கொஞ்சம் பீஃப் மசாலான்னு இங்கே தனியாக கிடைக்கும். கேரளாவில் கண்ணூரில் தான் நான் இருக்கேன். அங்கே பீஃப் மசாலான்னு கிடைக்கும், அதுவும் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பும் பீஃப் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்திங்களா, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு தயிர், நான் சின்ன கப்பில் கொஞ்சோண்ட தயிர் ஒரு 3 ஸ்பூன் இருக்கும், அதுதான் எடுத்துருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் கூட விட்டுட்டா நல்ல கறியும் மசாலாவும் சேர்ந்து வெந்து வந்துடும். இங்கெல்லாம் இப்படி தான் ஆக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி. மூடி போட்டு மூடிடலாம்.
ஒரு 2-3 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடும். அரிசி கழுவிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த 1 கிலோ பேக்கெட்டாக எடுக்கிறேன். 3 கிளாஸ் இருக்கும். எங்கள் வீட்டு கிளாஸுக்கு இது 3 கிளாஸ் இருக்கும். இதை போட்டு நல்லா கழுவிக்கலாம். நம்ம கழுவி அரிசி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். நெய் சோறு செய்கிறதுக்காக நெய் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நெய் சோறு ஆக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், கொஞ்சம் பட்டை, கிராம்பு, இங்கே 3 இது இருக்குது பார்த்திங்களா, திராட்சை, அதுவும் போடுவாங்க நெய் சோறில் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக. அது கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அந்த கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா திராட்சை, அது போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஸ்பைசஸ் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு பிரியாணி இலை 2 போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கிட்டேன். எல்லாம் இந்த ஆயிலே நம்ம போடும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் வெங்காயம் பார்த்திங்களா, அதுவும் போட்டுக்கிட்டேன் நான். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி விட்டுட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, அதுதான் பக்குவம். அந்த பக்குவத்தில் 6 கிளாஸ் மொத்தம் ஊற்றிக்கிட்டேன். அது நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தம் கொடுக்கும்போது இந்த தண்ணியெல்லாம் வற்றி சோறில் மிக்ஸ் ஆகி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, நல்லா கொதி வந்துருச்சு. அரிசி எல்லாம் ஊறிடுச்சு. ஒரு 10 மினிட் அரிசி ஊற வச்சுருந்தேன், அவ்வளோதான். தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை எடுத்து போட்டுக்கலாம். இப்படிலாம் போட்டால் சரிப்பட்டு வராது ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக தட்டிக்கிறேன். பார்த்திங்களா, மொத்தமாக தட்டிட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுட்டேன். அது வீடியோ எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சிடலாம். தம்மெல்லாம் விட்டுட்டேன். என் பையன் அழுவுறனால எங்கள் தம் போடுற வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். தம்மு போட்டுட்டு இங்கே பாருங்கள், நல்லா ஆவி வறக்க வந்துருச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இங்கே வடி பிரியாணி சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பரிமாறிட்டேன். என் மாமியை பாருங்கள் எனக்கு சர்வ் பண்ணுறாங்க. எனக்கும் என் பையனுக்கும் ஒரு தட்டில் போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்க பையனுக்கும் ஒரு தட்டில் போட்டுக்கிட்டாங்க. தயிர் பச்சடியும் செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அது எல்லார் வீட்லேயும் காமனாக தானே இருக்கும்.